கோத்தாபேவின் புதிய புள்ளி விவரங்களின்படி 8400 புலி உறுப்பினர்களின் தகவல்கள் இல்லை. நாடு திரும்பும் புகலிட கோரிக்கையாளர் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக UNHCR தகவல். வடமாகாண சபை தேர்தல் வெளிப்படையாக அமைய வேண்டுமென்று பசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. கடற்படையினர் போர் குற்றம் புரிந்ததாக கனேடிய நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இலங்கை எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபே ராஜபக்ஷ முன்வைத்துள்ள புதிய புள்ளி விவரங்களுக்கு அமைய விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் 3292 பொதுமக்கள் உயிரிழந்ததோடு 8400 விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு என்ன நடந்தது என்ற தகவல்கள் இல்லை. தற்போது இலங்கை சென்றுள்ள வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கை தூதுவர்கள், உயர்சாணிகர்கள், தூதரக பிரதிநிதிகள் உள்ளிட்ட 50க்கு மேற்பட்ட ராஜதந்திரிகள் கலந்து கொண்ட கருத்தரங்கில் உரையாற்றும் போதே கோத்தாபய இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். போர் நடைபெற்றபோது விடுதலை புலிகள் அமைப்பில் 25,000 உறுப்பினர்கள் இருந்தனர் என்று கூறும் பாதுகாப்பு செயலாளர், இவர்களில் 12,000 பேர் போரின் இறுதியில் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாகவும் மேலும் 4600 பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்ட பாதுகாப்பு செயலாளர் 8400 விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளியிடவில்லை என்று அவரது உரையை மேற்கோள் காட்டி பாதுகாப்பு அமைச்சின் இணையதளம் வெளியிட்டுள்ள செய்தி மூலம் தெரியவந்துள்ளது. அதிகளவான விடுதலை புலி உறுப்பினர்கள் உட்பட 7896 பேர் யுத்தத்தில் உயிரிழந்துள்ளதாக அரசாங்கத்தின் புள்ளி விவர திணைக்களம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்ததாக கோத்தாபே ராஜபக்ஷ ராஜதந்திரிகள் மத்தியில் உரையாற்றும் போது கூறினார். அதேபோல உயிரிழந்தவர்களில் குறைந்தது 3296 பேர் பொதுமக்கள் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். அதேபோல 2635 பேர் போரில் காணாமற் போனதாக ஆய்வில் தெரியவந்ததாகவும் குறிப்பிட்டார். போரில் 7721 பேர் கொல்லப்பட்டு 11,479 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக ஐக்கிய நாடுகளின் மதிப்பீட்டுடன் புள்ளி விவர திணைக்களத்தின் ஆய்வறிக்கையின் தரவுகள் பொருந்துவதாக சுட்டிக்காட்டிய அவர், ஐக்கிய நாடுகள் அமைப்பு அந்த அறிக்கையை வெளியிடாதது குறித்தும் கவலை தெரிவித்துள்ளார். இதனைத் தவிர யுனிசெஃப் அமைப்பால் மேற்கொள்ளப்பட்ட சுதந்திரமான ஆய்வில் வெளியாகிய விவரங்களை பற்றி தெரிவித்த அவர், காணாமல் போன 2564 பேரை தேடித் தருமாறு கோரிக்கைகள் கிடைத்துள்ளதாகவும் அவர்களில் 1888 பேர் முதியோர் என்றும் 676 பேர் சிறுவர் என்றும் கூறினார். காணாமற் போன சிறுவர்களில் 60% விடுதலை புலிகளால் படையில் சேர்க்கப்பட்டவர்கள் என்று பெற்றோர் தெரிவித்ததாகவும் இலங்கை சிரேஷ்ட ராஜதந்திரிகள் முன்னிலையில் உரையாற்றிய பாதுகாப்பு செயலாளர் மேலும் கூறினார். நாடு திரும்பும் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் சடுதியான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை திரும்பும் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் குறைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் நாடு திரும்பிய புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. நாடு திரும்பும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான முகவர் நிறுவனம் உதவிகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து நாடு திரும்புவோருக்கு பயண ஆவணங்கள், விமான டிக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை ஐநா முகவர் நிறுவனம் வழங்கி வருகிறது. எனினும் இந்த ஆண்டில் நாடு திரும்பும் மக்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் குறைவடைந்துள்ளது. யுத்த காலத்தில் இந்தியா, கனடா, சுவிட்சர்லாந்து, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் இலங்கையர்கள் புகலிடம் பெற்றுக் கொண்டுள்ளனர். குற்றங்களை தடுத்து நிறுத்த காவல்துறையினருக்கு பூரண அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபே ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றங்களை கட்டுப்படுத்த காவல்துறை மாதிபருக்கு பூரண அதிகாரம் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். எவராலும் காவல்துறை விவகாரங்களில் தலையீடு செய்ய முடியாது. அரசியல்வாதிகளின் கட்டளைகளுக்கு காவல்துறை உத்தியோகத்தர்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குற்றவாளிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு எவ்வித தடைகளும் கிடையாது. நாட்டில் பாரிய குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருவதாக சுமத்தப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை. நாட்டில் இடம்பெறும் குற்றங்களுக்கு அரசாங்கமோ காவல்துறையோ பொறுப்பேற்க முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தந்தை மகளையும் சிறிய தந்தை மகளையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதற்கு காவல்துறையினர் மீது குற்றம் சுமத்த முடியாது. காவல்துறையினரால் மட்டும் இந்த குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியாது.
மதத் தலைவர்கள், ஊடகங்கள், சிவில் சமூகமாகிய அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியம். தகுதி தராதரத்தை கவனத்தில் கொள்ளாது குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்குமாறு காவல்துறையினருக்கு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார். வடமாகாண சபை தேர்தல்கள் வெளிப்படைத்தன்மையுடையதாகவும் மிகச் சரியானதாகவும் அமைய வேண்டுமென்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2013 ஆண்டு செப்டம்பர் மாதமளவில் நியாயமான முறையில் வடக்கில் மாகாண சபை தேர்தல்களை நடத்தக்கூடிய சாத்தியம் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். வடக்கில் நடைபெறும் முதலாவது மாகாண சபை தேர்தல் மிகவும் சிறந்த முறையில் நடத்தப்பட வேண்டும். தேர்தல்களை நடாத்தி குற்றச்சாட்டுக்களை சுமக்க நாம் தயாரில்லை. வடக்கில் தேர்தல்களை நடத்த வேண்டுமென்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷவும் விரும்புகின்றனர். தேர்தல்களை நடாத்த தேவையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்த மக்களில் 95% மீள குடியேற்றப்பட்டுள்ளனர். எனினும் அதற்கு முன்னர் இடம்பெயர்ந்த 3 இனச் சமூகங்களையும் சேர்ந்த மக்கள் இன்னமும் மீள்குடியேற்றப்படவில்லை. தேர்தல்களை நடாத்த தேவையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். இல்லையென்றால் இடம்பெயர் மக்களின் வாக்குரிமையை அரசாங்கம் முடக்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்படும். கடந்த 3 தசாப்த காலமாக வடக்கு மக்களின் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தன. சகல அரசியல் கட்சிகளும் நியாயமான பிரசாரங்களை மேற்கொள்ளக்கூடிய ஓர் பின்னணியை உருவாக்க வேண்டியது அவசியமானது. உரிய காலத்தில் தேர்தல்களை நடாத்துவது மிகவும் அவசியமானதென்பதில் மாற்று கருத்து கிடையாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். முறைப்பாட்டாளர் அல்லது சாட்சியாளர்கள் இன்றி கனேடிய நீதிமன்றம் இலங்கை கடற்படையினர் போர்க்குற்றங்களை புரிந்ததாக தீர்ப்பளித்துள்ளது குறித்து இலங்கை அரசாங்கம் கனேடிய அரசாங்கத்திடம் தனது கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அரசியல் தஞ்சம் கோரி கனேடிய குடிவரவு அமைச்சருக்கு எதிராக இலங்கை தமிழரான முன்னாள் கடற்படை அதிகாரியொருவர் தாக்கல் செய்த வழக்கு தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பில் நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. இது சம்பந்தமாக கனேடிய நீதிமன்றம் இலங்கை அரசாங்கத்திடம் தகவல்களை கேட்டறியவில்லை. அரசியல் தஞ்சம் கோரிய கடற்படை அதிகாரி பொய்யர் என்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் இலங்கை கடற்படையினர் போர்க்குற்றங்களை செய்துள்ளது என்ற முடிவுக்கு வந்துள்ளது. இந்த தீர்ப்பானது பக்கசார்பானது என்றும் எவ்வாறு கனேடிய நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வந்தது என்பதை வெளியிட வேண்டுமென்றும் அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. நான் தொடர்ந்தும் கைதியாகவே இருக்கின்றேன் என்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு வெளிக்காட்டிக் கொள்ளும் வகையில் தம்மை விடுவித்த போதும் தொடர்ந்தும் கைதியாகவே தாம் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டார். தமது ஜனநாயக உரிமைகள் முடக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அவற்றை மீள நிலைநாட்டுவதற்காக போராடி வருவதாகவும் குறிப்பிட்டார். ராணுவ நீதிமன்றில் அளிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிரான மேன்முறையீட்டு வழக்கு விசாரணையில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். இதேவேளை அரசாங்கத்துடன் தொடர்புடைய அடிமட்ட அரசியல்வாதிகள் குற்றங்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்திய அவர் அரசாங்கம் தங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மக்கள் மீது அளவுக்கு அதிகமாக சுமைகளை ஏற்றி மக்களின் பணத்தை கொள்ளையிட்டு வரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்துக்கு உரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வரும் மாகாண சபை தேர்தலில் முதலாவது வேட்டை தீர்க்க மக்கள் தயாராகி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். வடக்கு கிழக்கு மக்களின் பாரம்பரிய காணிகளின் உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொடுக்க அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் அந்த மக்கள் தமது காணி உரிமைகளை பாதுகாத்து தருமாறு கோரி வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு தற்போது அதல பாதாளத்தை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறது என்பதை 4 புறங்களிலும் இருந்து வரும் செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. நாடு இவ்வாறு அனர்த்தத்தை நோக்கிச் சென்று கொண்டிருக்கும் போது அந்த பிரச்சினைக்கு தீர்வை தேடாமல் அரசாங்கம் உதாசீன போக்கை கடைபிடித்து வருவதால் நாடு மிக வேகமாக அழிவின் விளிம்புக்கு சென்றுள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தமது நியாயமான கோரிக்கையை பெற்றுக்கொள்ள முடியாத காரணத்தால் பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளனர். மறுபுறம் கல்விசாரா ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பின்னணியில் முழு பல்கலைக்கழக கட்டமைப்பும் செயலிழக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. அரசாங்கம் என்ற வகையில் கூடுதலான அக்கறை காட்ட வேண்டிய துறை நாட்டின் கல்வித்துறையாகும். எனினும் இந்த அரசாங்கம் கல்வித்துறைக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மை காட்டி வருவதாகவும் காயந்த கருணாதிலக்க குற்றம் சுமத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.